நீ எங்க வீட்டு மருமகம். ஆமா. நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தன்னு வச்சுக்கோ, ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்க எங்க வீட்டுல நான் கேக்குறேன். மாமனாருக்கு பசின்னா போதும், உன் சூத்திர துணி அவ்வளவு பாசம் மாமா மேல. மாமாவை தூக்கி இருக்கு போய் உன் மாமனாரு நீ பாத்ரூம்ல உட்கார வச்சு நீ தோசைய சுட்டு சுட்டு போடுவேன். உங்க மாமனாரு புட்டு அதுல தொட்டு சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே சொட்டு சொட்டு வாயில சொல்லு. இந்நாட்டு இளவரசர் தாசி விடே நல்ல ஒரு பொண்ணை பார்க்கலான்னு நாளா சொல்றாரு. பார்த்தா வாங்கி மனசு பிடிச்சிருக்கேன். காலையில ஒரு 12 இட்லி சாப்பிட்டேன். 12 இட்லியா? 12 இட்லி. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வாந்தி வருது. 12 இட்லி வயிற்றுல தங்கணும்னு ஒரு 18 பூரி தாமா சாப்பிட்டேன். சாப்பிட முடியல. அதோட மனசை பிடிச்சிக்கிட்டு வந்து பட்டு மணி 12 ஆச்சு. நம்ம சாப்பாட்டை பார்க்க மனசை பிடிச்சிக்கின்னு சிக்கன் பிரியாணி 2 பாசம் முயசா சாப்பிட்டேம்மா. மாஞ்சி வர மாதிரிக்குது. அப்படி கொட்டுது சாப்பாடை பார்த்தேன். அதோட வேன்ல ஏறி உக்காந்தேன். இத்தாந்து விட்டான் பால். அருமையான சாப்பாடு. பின்னாடி போட்டுருவாரு. சாட்சி இல்லாத எவ்வளோ ஷூ போட்டாருங்க. நல்லா நல்லா ஐயா பாருங்க, நல்லா பாருங்க. எந்த பொட்டை ஒரு அழகா பாடுறேன். நான் இந்த கதாநாயகி வேஷம் நான் அழகா பாட்டு பாடுறேன். அழகும் அந்த கையை அழகும் இதெல்லாம் கூட அந்த பாட்டு நல்லா இருக்குங்க. பாட்டா மறுபடி பாடவா? பாடையா எனக்கு ஒரு மகன் பிறப்பா.
பாடுங்க அடுத்த அடி தெரியுமா தெரியாதான்னு பாடிட்டு பாடிட்டேன். பொதுவாக எம்மனத்து தங்கம். ஐயா கோமணத்தா ஊத்து ஊத்தா யாரா கோமணம் இருக்கு? நானா? பூஜா பண்ணி தர்றா. ஏய், யாரு நீ? யாரா நீ? போடா. யாரு நீ? அந்த வாசிக்கலாம் படிப்பான் ஆர்மி கிடையாது. ஏய், யாரா நீ? அமரபுரி நாடு யார பாடுன்றா? மழை பெய்யுது. அமரபுரி நாடு ஆ, அந்நாட்டு வாட்ச்மேன் ஐயா. போடா வார. வாட்ச்மேனா வாட்ச்மேன். நான் யார் தெரியுமா? என்ன காரி துப்புறனா நீ பெரிய ஆளா சொல்லுங்க ஐயா. மரகதபுரி நாடு. அந்த நாட்டு மன்னர்களா? ஐயா, அது நான் கிடையாது. ஐயோ அந்நாட்டு இளவரசர்களா? அதுவும் நான் கிடையாது. படைத்தளபதி படல எதுவும் இல்லைங்க. சூர்யாவும் இருக்குதா? அதுவும் இல்லை. அமைச்சர் அதுவும் நான் இல்லைங்க. ஐயா இவ்வளவு அழகா பேசுறீங்க யாரு ஐயா? கையை பிடிச்சி சொல்றேன். நான் தொண்டை கையை மட்டும் தான் பிடிப்பியா? ஐயோ காலை கூட பிடிக்கிறேன். காலை மட்டும் தான் பிடிப்பியா? வேற எதை பிடிக்கிறேன்? புஜத்தை பிடிச்சி விடு. ஐயோ அப்படி இப்படிலாம் பிடிக்க சொல்றீங்கன்னா பெரிய ஆளாத்தான் இருக்கணும். நான் யார் தெரியுமா தெரியாதா? யாரு ஐயா? இந்த மரகதபுரி நாட்டு நாட்டு காவல்காரன். வாட்ச்மேன் அண்ணா காவல்காரன் அண்ணாமா அவன் பணம் கட்டிட்டு போக முடியும். சரி விடு கோவப்படாத. ரெண்டு பேரும் ஒரே பொருள் தான் வேலை செய்யறோம். ஆமா நான் அடிச்சு போட்டேன்னா ஒரு மீனை போட்டு போடுறேன். நம்மளுக்கு எதுக்கு மீன் குழம்பு சொல்லி பார்ப்போம். மீன் வம்பு அதேதான். அமராவதி நாட்டிலிருந்து அங்கிருந்து வந்த நோக்கம் எதற்கா வீக்கம் பாருங்க போது நாலு மட்டும் நான் வீட்டுக்கு போயிட்டோம். தப்ப நினைக்காதப்பா. எதெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் வளரணும், எதெல்லாம் வளரக்கூடாதோ அதெல்லாம் வளர்த்து போயிடுது. ஐயா என் நாட்டு இளவரசர் முரளி அவருக்கு பெண் தேடி கொண்டு நாடு நாடா சுற்றி வர எங்க நாட்டு இருவசி இளவரசி அவங்களுக்குதான் மாப்பிள்ளை தேடிட்டு வர. நான் பெண் தேடி கொண்டு வருகிறேன். மாப்பிள்ளைக்காரர தேடி வந்த மூலிகாய் மூலிகை காலிலே அகிப்பட்டுக் கொண்டது. உண்மைக்கு ஆகையா இப்பொழுது திருமணம் நடக்கணும். மாப்பிள்ளை போட்டோ பெண்ணின் புகைப்படம் நீங்க வைத்திருக்கிறீர்களா? பேங்க்ல இருக்கீங்க. இது உள்ள இருக்குங்களா? ஆமா, சரி கண்டுபிடிங்க. என் நாட்டு இளவரசர் முரளி அவர் புகைப்படம் இதுல இருக்கு ஐயா. இல்லையா? நீங்க உங்க நாட்டை எடுத்து போய் தரலான்னு நான் கௌரவமா எடுத்து போய் தர. எங்க மாப்பிள்ளை போட்டோவே தெரியல. இதுல தெரியலங்க. எதுவுமே தெரியலங்க. யார் யார் முண்டாட்டி பத்தினியும் அவங்க கண்ணுக்கு தானே தெரியும். மாப்பிள்ளை அழகாகிறாரு. என்னங்க, பொண்ணு போட்டோ எடுத்துக்கணும். இருக்கீங்களா? வருகின்ற வெள்ளிக்கிழமை கால் யாருங்கிறோம்? சூர்யா பையன் உன் தாத்தா தாலி கட்டு தாலி அறங்க பட்டாள கொடுத்து என்ன? தாலி கட்ட நிச்சயம் அதான் ஐயா. மரகதபுரி நாடு மரகத மாலா அழகிலே சிறந்தவள் ஆற்றலிலே சிறந்தவள் வெள்ளிக்கிழமை உன் மகனுடைய ஓவியத்தை பார்க்கிறேன். நிறைவா இருந்தது. ராஜா அம்மா மாலா அழகான பாய்கோ அடிப்பி சுத்தி கொத்து நட்டவா அடிப்பி சுத்தி
அந்த 1050 ரூபாய் இந்த கட்டாத போட்டு ஏய், எல்லா பெண்களும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. சம்மந்தி பாக்குறாரு. தப்பா நினைப்பா. நம்ம பையன் ஜவுளியா வீட்டுல தரேன்னு சொல்லக்கூடாது. ஒரு மைக் ஒண்ணு வச்சுக்க. ஜவுளியா வீட்டுல ஏன்டா இது வந்து தெரியலடா. ஆடி ஐயா, உடைய மகளை மனமுடிக்க ஆடி இதுதான் நிச்சயம். ஐயா என்னையா கை தவறுது அவருக்கு கை வேலை அதிகம். நறுக்கு தண்ணி ஆகல. மானத்தை வாங்கிட்டு நீ அப்புறம் வரடா. ஐயா அவன் பாடி போடு. நீ பாடி முடிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். பையன் இருக்கிறாரு இளவரசர். எங்க நாட்டுல வடதேசத்துக்கு வடதேசம் 1050 ரூபாய். நாங்களும் நல்ல விஷயம் தாங்க சொல்றேன். என் பில்லு வாங்கி கொடுக்கணும். போய் வேற வரைக்கும் வாங்கி தரக்கூடாது. வாங்கி தர மாட்டேன். வாங்கி தர மாட்டேன். ஏண்டா, தப்பி தவறி ஏதோ கால் தவறா போயிடுச்சு. அதனால பாடி அடிப்பாங்க. ஊட்டில அடிச்சுப்பாங்க பின்ன. நல்ல பயபக்தியோடு பையன் மனம் திருந்திடணும். ஐயா, தவறா நினைக்காத. அது கொஞ்ச நாளா கொஞ்சம் மென்டல் நான் மட்டும் இல்லை, கம்பெனியும் மென்டல். இல்ல அவர் தான் மென்டலி பேசிங்க இருக்கிறாரு அவரு கூட வந்து பேசிக்கிறாரு அவர் என்ன நானும் மென்டல் செயலாளர். ஐயா வாங்க என் கல். கூடிய மகளை என் மகனுக்கு திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். நிச்சயதார்த்தம். பொன் எனது பெண் உனது பெண் உனது பொன் எனது பெண் உனது பொன் எனது என் மகளுக்கு புன்னகை உண்டு. அந்த புன்னகையோடு கொஞ்சம் புன்னகை வைக்கிறேன் ஆகட்டும் ஐயா. வருகின்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திருமணம் மன்னவா. வந்துருங்க. சாப்பாடு உங்களுக்கு, சாம்பார் எங்களுக்கு. தீனி மாடு எத்தனை மாதிரி தீனியா இல்லை. வர சாப்பாடு தானே வராங்க. அண்ணே, ஓடி வாடா. ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்து விட்டோம். உண்மை. மது போன்ற தாழ்த்துவிடே கதிரண்டு இருக்கின்றான். ஆமாம் ஐயா. அப்படியாடா மனவரை கலந்து வருவார். பெண்ணின் அழகை பார்த்தாயா? இந்த அழகை பார்த்தவிட பார்த்தவுடன் மனம் திருந்தி விடுவான் ஐயா. தாலி கட்டட்டுங்க. இப்போ எதுக்குறான் தாழ்த்து விட்டு இருக்கிறாடா. ஜவுளியா வீட்டுல இருக்கிறோம். மழைக்கால மேகம் ஒன்றி மறிமொஞ்சல் ஆடியது அதற்காக தானே அன்றி ஒரு தீபன் ஆடியது. மழைக்கால மேகம் ஒன்றி மறிமொஞ்சல் ஆடியது அதற்காக தானே அன்றி ஒரு தீபன் ஆடியது.
பையன் தெரிஞ்சா மருவத்தூர் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறான் பாரு. மருவத்தூருக்கு சிவப்பு கலர் ட்ரெஸ். டிரைவரம்மா டிரைவரு. நீ எங்க வீட்டு மருமகம். அவா அவா நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தன்னு வச்சுக்கோ. ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்க எங்க வீட்டுல தான். நான் கேக்குறேன், மாமனாருக்கு பசின்னா போதும் உன் சூத்திர துணி அவ்வளவு பாசம் மாமா மேல. மாமாவை தூக்கி இட்டு போய் உன் மாமனாரு நீ பாத்ரூம்ல உட்கார வச்சு நீ தோசைய சுட்டு சுட்டு போடுவேன். உங்க மாமனாரு புட்டு அதுல தொட்டு சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே சொட்டு சொட்டு வாயில சொல்லு. என்ன மேடம் தூக்காம எப்படித்தான் மேடம் மூஞ்சில அப்படியே வாங்கிடுங்க. போ பேரல்ல வண்டி பேரல்ல வண்டி வாய போட்டமா எவ்வளோ உடனே கெஜில இருப்பாங்க. எப்படிடா கேட்ப? எப்படி கேட்ப? நீ பிறந்த உடனே உன் தாய் இருந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை உன்னுடைய மார் மீது மணி மீது தூக்கி போட்டு செல்லமா வளர்த்தா. இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்து வந்தேனே, என் உயிரே நீ என்று நினைத்தேனே. அப்படிப்பட்ட ஒரு தந்தையின் வார்த்தை கேட்க எப்போது மறுத்தாயோ? யாருக்கான உயிரோடு உயிரோடு வாழ்ந்து யாருக்கு என்ன பலன்? போதும்டா போதும். இத்தனை நாட்களாக நீ மனத்திருந்து இந்த தந்தையின் வார்த்தை கேட்பாய் என்று நினைத்திருந்தேன். எப்போது மது போதையிலே தாட்சி விட கிதியடி சென்றாயோ இனி முதல் கூட இந்த உலகத்தில் நான் உயிரோடு வாழவே முடியாது. மாலா கட்ட தாலி கட்டவது என்ன கண்டதிலே இப்போது என் உயிரை மாற்று. மாலா கட்ட தாலி கட்டவது என்றால் உடைய தந்தையை உயிரோடு பார்க்கவே முடியாது. நான் வரவில்லை என்றால் இந்த நேரத்தில் உங்கள் உயிரையும் மாய்த்துக் கொண்டிருக்கிறார். தந்தை தவமிருந்த 3 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாது. அப்பா, இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு நாட்டுக்கு வருகின்றேன். ஆனால் ஒன்று, நாட்டுக்கு வருவேன். மனமேடையில் அந்த பெண்ணின் கட்சியில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். அந்த பெண்ணின் முகத்தை பார்க்கவே மாட்டேன். தாலி கட்டி எடுத்து வந்து விடுவேன். மனோவை இந்த அமர்வினாத்தி எத்தனையோ சட்டத்துக்கு நான் போட்டிருக்கேன். என் மகன் எனக்கு சத்தம் போடுறா. தாலி கட்டுவானா? படவரைக்கு வருவானா? படவரையில் வருவானா? அந்த மாலா கேட்ட தொட்டு தாலி கட்டுவானா? அந்த கூட பார்க்க மாட்டானா? அடுத்த நொடியே
மனோவனை செலுத்திட்டாங்கடா